அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் மே மாதம் 6ஆம் தேதி 2025 செவ்வாய்க்கிழமை. மொத்த கடனும் தீர அடகு வைத்த நகைகளை உடனடியாக மீட்க மிக மிக எளிமையான பரிகாரத்தை பார்க்க போறோம். இந்த பரிகாரத்துல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. எல்லாருமே தாராளமாக நம்ம ஃபாலோ பண்ணலாம். நம்ம யூடியூப் சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், கடன் தீரவும் அடகு வைத்த நகையை மீட்கவும் பணவரவு ஏற்படவும் நிறைய தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஆற்றல் வாய்ந்த ஒரு தாந்திரிக முறை. இந்த தாந்திரிகம் கடனை தீர்ப்பது, அடகு வைத்த நகைகளை மீட்பதுன்னு மட்டும் கிடையாதுங்க, அதிரடியான பணவரவையும் ஏற்படுத்தி கொடுக்கும். சோ பணம் தொடர்பான எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இந்த சிம்பிளான மெத்தடை கட்டாயமாக நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நம்ம பார்க்க போகும் சக்தி மிக்க இந்த தாந்திரிகத்தை எப்படி எந்த நேரத்தில் செய்யணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த தாந்திரிகத்தை செய்யலாம். ஜஸ்ட் நீங்க குளிச்சுட்டு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணாலே போதும். தலைக்கு குளிக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க. நார்மலா நீங்க குளித்திருந்தாலே போதும். அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் இல்ல, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் தாராளமாக இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யலாம். அதே போல இப்ப கணவர் கடன் வாங்கியிருக்காருன்னா மனைவி அவங்களுக்காக இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். மனைவி கடன் வாங்கியிருக்காங்கன்னா கணவர் இந்த டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்ணலாம். இது போல ஒரு குடும்பத்தை சேர்ந்த எந்த உறுப்பினர் வேணாலும் இந்த தாந்திரிகத்தை செய்யலாம். அந்த குடும்பத்திற்கே கடன் பிரச்சனை நீங்கும், அடகு வைத்த நகைகளையும் உடனடியாக மீட்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும். அடுத்ததாக டைமிங்ஸ் பார்த்தோம்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலை 6 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும். இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யலாம். ராகு காலம், யமகண்டம், குளிகைன்னு எதையுமே நம்ம பார்க்க வேண்டாம். ஏன்னா கடனை தீர்க்கக்கூடிய பரிகாரம், அதனால நல்ல முகூர்த்தம் தான் பார்க்கணும்னு கிடையாதுங்க. அதே போல செவ்வாய் ஹோரை நேரத்துல தான் இதை செய்யணும்னு கூட கிடையாது. ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல காலை 6 மணி முதல் நள்ளிரவு 12 மணிக்குள்ளாக எந்த செவ்வாய்க்கிழமை வேணாலும் இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யலாம். செவ்வாய்க்கிழமைனாலே அங்காரகனுக்கும், அதாவது செவ்வாய் பகவானுக்கும் முருகப்பெருமானுக்கும் உரியது. இக வாழ்க்கையில் நம்முடைய கடன் தொல்லை நீங்கணும், அடகு வைத்த நகைகளை மீட்கணும்னா நவகிரகத்தில் இருக்கக்கூடிய அங்காரகன் செவ்வாய் பகவானுடைய அருள் பூரணமாக நமக்கு தேவை. அதனால தாங்க மைத்ரேய முகூர்த்த நேரத்துல கூட கடனை தீர்க்கக்கூடிய பரிகாரங்களை நம்ம செய்யறோம். மைத்ரேய முகூர்த்தம் செவ்வாய் பகவானுடன் தொடர்புடையது. சோ பொதுவாகவே கடன் தீர்க்கக்கூடிய பரிகாரங்கள், தாந்திரிகங்களை செவ்வாய்க்கிழமையில் செய்வது 100 மடங்கு பலனை நமக்கு கொடுக்கும். சரிங்க, தாந்திரிக முறையினாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை. இந்த மெத்தடுக்கு பிரதானமாக நமக்கு தேவைப்படுவது ஒரு கைப்பிடி அளவிற்கு துவரம் பருப்பு நம்ம எடுத்துக்கணும். இந்த துவரம் பருப்பு செவ்வாய் பகவானுக்கு உரிய தானியம். கடன் தீர்க்கக்கூடிய நிறைய தாந்திரிகங்களுக்கு துவரம் பருப்பை பயன்படுத்துவது வழக்கம். ஒரு கைப்பிடி அளவிற்கு துவரம் பருப்பு நீங்க எடுத்துக்கிட்டாலே போதும். புதியதாக தான் நீங்க வாங்கணும்னு கிடையாதுங்க. வீட்ல ஆல்ரெடி வச்சிருக்கக்கூடிய துவரம் பருப்பையே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக முடிந்தவரை ஒரு 50 ரூபாய் நோட்டு நீங்க எடுத்துக்கோங்க. 5 rupees நோட் உங்களுக்கு அவைலபிளா இருக்குன்னா அதை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எண் 5ற்கு கடனை தீர்க்கக்கூடிய ஆற்றல் அதிகம். 5 மற்றும் 50 ரூபாய் கிடைக்காதவங்க நீங்க எந்த ரூபாய் நோட்டு வேணாலும் எடுத்துக்கலாம், தவறு கிடையாதுங்க. வீட்ல நீங்க 50 rupees நோட்டு அல்லது 5 rupees நோட்டு வச்சிருக்கீங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா எந்த டினாமினேஷன், எந்த ரூபாய் நோட்டு வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். அடுத்ததாக 2 முக்கியமான தாந்திரிக பொருளை பார்க்க போறோம். ஒன்று விரலி மஞ்சள், இன்னொன்று வசம்பு. விரலி மஞ்சள் கிடைக்காத ஊர்ல நீங்க இருக்கீங்கன்னா குண்டு மஞ்சள் அல்லது கஸ்தூரி மஞ்சளை கூட நீங்க எடுத்துக்கலாம். இப்ப இந்த வசம்பு மற்றும் விரலி மஞ்சள் இரண்டையுமே ரூபாய் நோட்டுக்குள்ள வச்சு அதை சுருட்டி ரெட் கலர் த்ரெட் போட்டு கட்டிக்கோங்க, அல்லது ரெட் கலர் ரப்பர் பேண்ட் கூட நீங்க போட்டுக்கலாம். அந்த ரூபாய் நோட்டுல இருந்து வசம்பு மற்றும் மஞ்சள் வெளியே வராத அளவிற்கு கொஞ்சம் இறுக்கமா நீங்க கட்டிடுங்க. இப்ப மூடியுடன் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பிளாஸ்டிக் பாக்ஸ் நீங்க எடுத்துக்கோங்க, அல்லது ஸ்டீல் டிஃபன் பாக்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம், அல்லது பிளாஸ்டிக்ல இருக்கக்கூடிய டிஃபன் பாக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது கண்ணாடி பாட்டில் மாதிரி வச்சிருக்கீங்கன்னா அதை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எதை நீங்க எடுத்தாலும் அதற்கு மூடி கட்டாயமாக இருக்கணும். இப்ப கைப்பிடி அளவு துவரம் பருப்பை அந்த பாக்ஸ்ல போட்டுட்டு அதற்கு நடுவுல நீங்க சுருட்டி வச்சிருக்கக்கூடிய அந்த ரூபாய் நோட்டை வைக்கணும். இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரிவதை போல நீங்க வச்சுட்டு அந்த பாக்ஸை நீங்க டைட்டா மூடிடுங்க.
வச்சுக்கோங்க. இப்ப இந்த பாக்ஸை நீங்க குளிச்சுட்டு சுத்தமா இருக்கிற பட்சத்துல பூஜை அறையில வைக்கலாம். அப்படி இல்லைன்னா கிச்சன்ல ஏதாவது ஒரு இடத்துல வச்சிருங்க. இந்த திசையில தான் வைக்கணும்னு கிடையாதுங்க. பூஜை அறை அல்லது சமையல் அறையில ஏதாவது ஒரு இடத்துல நீங்க வைக்கணும். இந்த பாக்ஸை நீங்க வச்சுட்டு கடன் தீரணும், அடகு வைத்த நகையை மீட்கணும்னு மனமுருகி முருகப்பெருமான் கிட்ட பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க. அவ்வளவுதாங்க இந்த மெத்தட். 48 நாட்களுக்கு பிறகு எந்த நாள் எந்த கிழமையாக இருந்தாலும் சரி அந்த பருப்பை நீங்க மணல் அல்லது மணல் சார்ந்த பகுதியில போட்டுருங்க. ஈ எறும்புகள் அதை சாப்பிடும். சுருட்டி வச்சிருக்கக்கூடிய அந்த ரூபாய் நோட்டை பிரிக்காமல் எந்த ஒரு முருகர் கோவில் உண்டியல்ல வேணாலும் நீங்க போடலாம், அல்லது முருகர் சன்னதி இருக்கக்கூடிய கோவிலிலும் உண்டியலில் நீங்க செலுத்தலாம். அதை பிரிக்காமல் அப்படியே உண்டியல்ல காணிக்கையாக நீங்க செலுத்திடுங்க. இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த எளிமையான தாந்திரிகத்தை இன்றைய தினம் நீங்க செஞ்சு பாருங்க, அல்லது எந்த செவ்வாய்க்கிழமை வேணாலும் நீங்க செய்யலாம். மேஜிக் போல உங்களுக்கு பணவரவு ஏற்பட்டு கடன் தொல்லை நீங்கும், அடகு வைத்த நகைகளையும் உடனடியாக மீட்க முடியும். அடுத்ததாக 3 முக்கியமான தாந்திரிக பொருட்களை பற்றி பார்க்க போறோம். அதுல முதலாவதாக கருங்காலி மாலை. ரொம்பவுமே சுத்தமான பியூரிஃபைட் ஃபார்ம் ஆஃப் கருங்காலி. எத்தனை விதமான டெஸ்ட் வேணாலும் நீங்க செஞ்சுக்கலாம். ஏன்னா இப்பெல்லாம் மார்க்கெட்ல நிறைய டூப்ளிகேட்ஸ் தாங்க கிடைக்குது. டூப்ளிகேட் கருங்காலியை அணியும் போது எந்த விதமான மாற்றத்தையும் பலனையும் அது கொடுக்காது. இது வியாபார நோக்கத்திற்காக நம்ம செய்யறது கிடையாதுங்க. தேவைப்படுறவங்களுக்கு ஒரிஜினலான இந்த தெய்வீக பொருட்கள் போய் சேரணும்ன்றதுக்காக இந்த முயற்சியை நம்ம எடுத்திருக்கோம். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்கள்ல இந்த பொருட்களை வராகி அம்மன் கிட்ட வச்சு பூஜை செஞ்சு நம்ம கிளைண்ட்ஸ் கிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுல கருங்காலி மாலை மட்டும் 108 முறை வராகி காயத்ரி மந்திர உருவேற்றி கொடுக்கிறதுனால இது ஒரு கவசமாகவும் உங்களுக்கு அமையும். இதை தாண்டி கருங்காலிக்கு நிறைய பலன்கள் இருக்குங்க. அதிரடியான பணவரவை ஏற்படுத்துவது, கடன் தொல்லையை நீக்குவது, கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்ப ஒற்றுமையை அதிகரிப்பது, உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது, கண் திருஷ்டி, ஏவல் பில்லி சூனியம் போன்ற எதிர்மறை ஆற்றல்களை விரட்டியடிப்பது, எதிரிகள் தொல்லையை நீக்குவது மற்றும் வராகி அன்னையினுடைய அருளை பூரணமாக பெற்று தருவதுன்னு நிறைய பலன்கள் இருக்குங்க. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே கருங்காலி மாலையை அணியலாம். எல்லா ராசி மற்றும் நட்சத்திரக்காரர்களும் தாராளமாக இந்த கருங்காலி மாலையை அணியலாம். அடுத்ததாக நாம் பார்ப்பது வைஜெயந்தி மாலை. ஜெயந்தினாலே வெற்றின்னு அர்த்தம். சில பேருக்கெல்லாம் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் நிறைய தடைகள் தடங்கல்களை ஃபேஸ் பண்ணுவாங்க. வாழ்க்கையில் அடுத்த கட்டம் நகர முடியாமல் ஒரே இடத்துல இருப்பாங்க. எந்த ஒரு முன்னேற்றமும் வளர்ச்சியும் இல்லாமல் இருக்கும். அப்படிப்பட்டவங்க இந்த வைஜெயந்தி மாலையை அணியும் போது தொட்ட காரியம் அனைத்தும் மின்னல் வேகத்தில் வெற்றியை கொடுக்கும். வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டம் நகர்வதற்கான வாய்ப்புகள் கண்முன்னே விரிவடையும். அடுத்ததாக நாம் பார்ப்பது நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய ஏறு சிங்கி மூலிகை கட்டை. வீட்டில் ஏறு சிங்கி இருந்தாலே அனைத்து விதமான ஏற்றங்களையும் அது கொடுக்கும். விரதமிருந்து சாபனிவர்த்தி செஞ்சு இந்த ஏறு சிங்கி கட்டையை நம்ம எடுக்கிறோம். அதீதமான வசிய சக்தியும் ஆகர்ஷண சக்தியும் கொண்டது. ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலுமே தினமும் வெறும் 5 நிமிடங்கள் இந்த கட்டையை உங்களுடைய வலது கையில ரைட் ஹேண்ட்ல புடிச்சுக்கிட்டு உங்களுடைய கோரிக்கை நிறைவேறணும்னு மனமுருகி நீங்க பிரார்த்தனை செஞ்சுட்டு வந்தாலே போதும். உங்களுடைய அந்த கோரிக்கை அதிசயத்தக்க வழியில் நிறைவேறும். ஒரு மந்திரக்கோள் போல இந்த ஏறு சிங்கி கட்டை பலனை கொடுக்கும். இந்த தெய்வீக பொருட்கள் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். உங்களுக்கு தேவையான தகவல்களை நம்ம டீம்ல இருக்கிறவங்க கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். அதே போல தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும்னு இருக்கிறவங்க இந்த மாதம் 10ஆம் தேதி முதல், அதாவது மே 10 முதல் மே 31ஆம் தேதி வரை அப்பாயின்மெண்ட் டேட்ஸ் இருக்குங்க. தேவைப்படுறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க மெசேஜ் அனுப்பி புக் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு போன் கால் பண்ணி ஜாதகத்தை பார்த்து பலன்களை சொல்லிடுவாங்க. ஜாதகம் இல்லாதவங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் மற்றும் பிளேஸ் ஆஃப் பர்த் இந்த 3 தகவல்களை மட்டும் கொடுத்தாலே போதும். ஜாதகத்தை கணித்து துல்லியமாக நம்மால் பலன்களை சொல்ல முடியும். தேவைப்படுறவங்க நீங்க புக் பண்ணிக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். இன்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.